சொக்கலிங்கம் இதய மருத்துவர், உங்கள் கவனம் அனைத்தும் ஒரு நிமிடம் எனக்கு செலுத்த வேண்டும். என் மாணவி டாக்டர் செல்வாம்பிகை, என் மனைவியினுடைய தோழி, அவர்களும் ஒன்று சேர்ந்தவர்கள், அவர் கணவன். இப்பொழுது இந்த மணமக்களை நாம் அனைவருமே மகிழ்ச்சியுடன் வாழ்த்தி கைத்தட்டி வாழ்த்தி சொல்ல வேண்டும். நீடூழி வாழ வேண்டும் அவர்கள். நான் ஒரு நிமிடம் தான் பேசப் போகின்றேன். இவர்களுடைய வேண்டுகோள், இவர்களுக்கு பிறக்கப் போகின்ற குழந்தையின் திருமணத்திலும் சொக்கலிங்கம் வந்து பேச வேண்டும் நினைக்கின்றேன். 80 வயதாகின்ற சொக்கலிங்கம் இப்பொழுது இவர்களை பார்த்தவுடன் எனக்கு 30 வயதாகிவிட்டது. ஒரே ஒரு கருத்தை அனைவருமே கடைபிடிக்க வேண்டும். இருமணம் ஒரு மனமாக சேருவதுதான் திருமணம். இவர்கள் இடையில் இடைவெளி இல்லாமல், இவர்களுக்குள் விட்டு கொடுக்காமல் நாம் 3 முடிச்சு போடுவதற்கு கூட காரணம், அது இந்துவாக, கிறிஸ்டியனாக, முஸ்லிமாக, இது ஒரு மத சார்பற்ற உலகம் இந்தியா என்பதை இவர்கள் திருமணத்திலிருந்தே நான் கண்டுபிடித்துக் கொண்டேன். உலக மக்கள் அனைவரும் ஒருவர் என்று வாழ வேண்டும். 3 முடிச்சு போடுவதற்கு கூட காரணம், முதல் முடிச்சு நம் பெற்றோரையும் நம்மை இயக்கிய உருவாக்கிய இறைவனுக்கோ இயற்கைக்கோ நன்றியை கூறுவது முதல் முடிச்சு. 2வது முடிச்சு இவர்கள் இணைவரும் இணைவது. 3வது முடிச்சு தன்னை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை அனைவரும் இணைத்து வாழ கற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்ற 3 முடிச்சின் உறுதிமொழிதான் இந்த 3 முடிச்சு அந்த திருமணமும் கூட. இது ஒரே ஒரு கருத்தை சொல்கின்றேன். இவர்கள் இருவரிடமும் போட்டி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். விட்டு கொடுப்பதில் போட்டி இருக்க வேண்டும். மகிழ்ச்சியுடன் இருப்பதில் போட்டி கொண்டு இருக்க வேண்டும். இருவரும் சேர்ந்து இருப்பதுதான் வெற்றி. ஆனால் அதுவும் முடிவல்ல, அதுவும் ஒரு பயணம். பல ஜெனரேஷன்ஸ் கடந்து அவர்கள் வாழப் போகின்றார்கள். அவர்கள் அனைவருமே உலகத்தின் சமுதாயத்தோடு வாழ வேண்டும். ஒன்றே ஒன்றை சொல்லுகின்றேன், இந்த மேடைக்கு வருவதற்கு கீழ்ப்படிக்க வேண்டும். நாம் மேலே சென்ற பிறகு அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்துவது மட்டும்தான் நம் நோக்கம். கற்பது அனைத்தும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நாம் கற்பிக்க வேண்டும். இந்த இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் நாம் கற்றதை கடைபிடிப்பதால் தான் இந்த 81 வயதாகும் சொக்கலிங்கம் இதுவரை ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. அதற்கு காரணம் மகிழ்ச்சி என்று ஒன்றை இழக்காமல் இருக்க வேண்டும். மகிழ்ச்சி என்பது தன்னிடம் இருப்பதை கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி என்று உணர்ந்துவிட்டால் உங்களை எந்த சக்தியும் அளிக்க முடியாது. அதற்காக தான் சொல்லுவேன், உயிரினம் தெய்வம், உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அந்த உயிர் இயங்க 3 ஊக்களாக சொல்லுகின்றேன். 3 ஊக்கள் நீங்க கூடவே சொல்றீங்களா? 3 ஊக்கள்: உணர்வு, சத்தப்படி சொல்லணும், உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களில் 3 மந்திரங்களாக 60 வருடமாக சொற்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உலக மக்களுக்கு. இந்த 3 மந்திரங்கள் கூட சத்தப்படி சொல்றீங்களா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக சொல்லுங்க, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 தாரக மந்திரங்களை கடைபிடித்தால் சொக்கலிங்கத்திற்கு வேலை போய்விடும். எல்லா மருத்துவ கல்லூரிகளையும் மருத்துவமனைகளையும் நாம் மூடிவிடலாம். அந்த சக்தி உங்களிடம் இருப்பதை உணர வேண்டும். அதற்காக ஒன்றை சொல்லுகின்றேன், ஒன்றை சொல்லி விடைபெறுகின்றேன். பாருங்க, இது என்ன நினைக்கிறீங்க? ஒரு பாயிண்டர். இந்த பாயிண்டர் வந்து ஒரு பாருங்க, எல்லாம் கவனிக்கணும். இவர் மாணவி, ஆனால் சொக்கலிங்கத்தை விட பல மடங்கு முன்னேறி மக்களுக்கு சமுதாயம் சேவையை பார்ப்பதில் தான் சொக்கலிங்கத்திற்கு மகிழ்ச்சி, பெருமையை சேர்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். உங்கள் நன்மை, உங்களுக்கு நன்றி. இந்த கோடு என்பதுதான் நம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்பது நம் கையில்.
நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று அமைதியோடு வாழ கற்றுக்கொண்டால் 3 மந்திரங்களும் சேர்த்து அனைவரும் கவனிக்க வேண்டும். இதை பாருங்களேன், பார்க்க பொழுதுதான் இது பாருங்க, இந்த கோடை நாம் கூட்டிக் கொண்டே பார்க்க முடியும். இந்த கோட்டையை கூட்டுவதோ குறைப்பதோ அவர்தன் கையில் தான் உண்டு. அது இறைவனுடைய வழிபாடு பண்ணி அவர்களிடமிருந்து வாழ்க்கையை வழிபடுத்தி கொண்டு மனம் அமைதியும் மகிழ்ச்சியோடு இருந்தால் உங்களுக்கு எந்த சக்தியும் அளிக்க முடியாது. அது மாற்று கருத்தில் என்று சொல்லி ஒன்றே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் உங்களிடம். தயவு செய்து சாப்பிடும் பொழுது பொறை ஏறக்கூடாது. நல்லா சாப்பிடுங்க. பொறை ஏறும் பொழுது என்ன சொல்லுங்க, பக்கத்துல என்ன பண்ணுவீங்க? யாராவது பொறை ஏறிட்டு பக்கத்துல என்னமா பண்ணுவீங்க? தலையில் தட்டக்கூடாது, குடிய வைத்து முதுகில் தட்ட வேண்டும். பொறை இருக்கிற வசனம் சொல்றாங்க. என்ன வசனம் சொல்றாங்க? தாமினி யாரோ நினைக்கிறார்கள். அருமையான சகோதரி, எவரும் உங்களை நினைக்கவில்லை. நீங்கள் எவரோ நினைத்து சாப்பிடும்போது பரியது விடுகின்றது. சாப்பாட்டில் மட்டும்தான் கவனம் இருக்க வேண்டும். ஒன்றை சொல்லி விடைபெறுகின்றேன். நமக்கு ஒரு இதயம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். 2வது 3வது இதயம் இந்த ரைட் காஃப் மசில் கண்டக்கால், லெஃப்ட் கண்டக்கால் தசைகள் தான் உங்களுக்கு 2வது 3வது இதயம். அதை இயக்கிக் கொண்டே இருக்கும் பொழுது இந்த இதயம் நம்மை காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். So human beings are meant to be all the time kinetic. நடக்கணும், ஓடணும், நீந்தல் எல்லாம் இருக்கணும். உடம்புலையும் மாறக்கூடாது, மனதிலும் மாறக்கூடாது. இன்றும் நான் இதயத்தில் தலைவராக இருக்கின்றேன். இந்த 8 மாடி சொக்கலிங்கம் இதுவரை ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. நடந்துதான் செல்கின்றேன். புதுசாக லிப்ட் வேணும் தான் தம்பி. சார் லிப்ட்ல வாங்கலன்னா ஏன்பா தொந்தரவு பண்ற? லிப்ட்ல வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. மேலே போகக்கூடாது என்பதற்காகத்தான் உடற்பயிற்சி இந்தியவே அழைக்கின்றது. ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட் என்று சொல்லி, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மறைந்திருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை ரசித்து வாழ கற்றுக்கொண்டால் நாம் அனைவரும் 100 வருடம் வாழ முடியும் என்று மாற்று கருத்தில் என்று சொல்லி இவர்கள் அனைவரும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். என்னுடைய இவ்வளவு சொற்களை நன்றாக பேசிக்கொண்டு இருப்பதற்கு காரணமே என் மனைவி டாக்டர் சென்னாவரை அவருடைய ஆசிரியர் கூட. எனக்கு அனைவருமே ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் துணைவி மனைவி என்ற அந்தஸ்தில் இருந்து வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.